வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூஸ் பண்ணிருக்க எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்வஸ்திக் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்க விக்னேஷ் அண்ணா கிட்ட இருந்தா வாங்கியிருக்கோம். ஸோ அந்த அண்ணாவோட ஃபோன் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். தேவையான காம்போனன்ட்ஸை நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அதுவும் விலை கம்மியா சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியில கிடைக்குது. ஸோ இப்போயே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்வஸ்திக் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ அந்த சேனல்ல ஒவ்வொரு காம்போனன்ட்ஸோட பிரைஸ் எல்லாம் அதுல அப்டேட் பண்ணிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ப்ராஜெக்டும் அப்லோட் பண்றாரு. ஸோ அந்த சேனலை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஓகே வாங்க நேரா வீடியோக்குள்ள போலாம். வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் மேக் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இப்படி ஒரு பேட்டரி ஹோல்டர் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து லித்தியம் அயன் பேட்டரி 2 ஏற மாதிரி ஒரு பேட்டரி ஹோல்டர் எடுத்திருக்கேன். இதுவும் ஸ்வஸ்திக் எலக்ட்ரானிக்ஸ் இருக்க விக்னேஷ் அண்ணா தான் அனுப்பியிருக்காரு. அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து Arduino நானோ ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து LED சென்சார் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த LED சென்சார் ஸ்வஸ்திக் எலக்ட்ரானிக்ஸ் இருக்க விக்னேஷ் அண்ணாவே தனியாக கஸ்டமைஸ் பண்ணி எடுத்தது. ஸோ இந்த LED சென்சாரை நீங்க தாராளமா ஸ்வஸ்திக் எலக்ட்ரானிக்ஸ் இருக்க விக்னேஷ் அண்ணா கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான காம்போனன்ட்ஸை வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கான கனெக்ஷன் தான் கொடுக்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான வயரிங் தான். ஸோ இந்த சிம்பிளான வயரிங்கை நீங்க வந்து இந்த சர்க்யூட் டயக்ராம் பார்த்து கூட கொடுத்துக்கோங்க. கனெக்ஷன் எல்லாம் கொடுத்ததுக்கு அடுத்து இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ண போறோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வந்து ப்ரோக்ராம் லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து அந்த ப்ரோக்ராமை நீங்க காப்பி பண்ணி Arduino IDE யூஸ் பண்ணி நீங்க ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க நண்பா. இப்போ நம்மளோட கனெக்ஷன் வந்து விட்டு போகாம இருக்கிறதுக்காக அதுக்கு மேல நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்மளோட Arduino, அதுக்கடுத்து அந்த LED சென்சார் அந்த பேட்டரி ஹோல்டரோட சேர்த்து ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு வேணா தனி கேஸ் கூட போட்டு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு பாக்ஸில் கூட வேணா ஒட்டிக்கலாம். அதுக்கடுத்து நம்மளோட அந்த பேட்டரி ஹோல்டர்ல நம்ம வந்து 2 லித்தியம் அயன் பேட்டரி போட்டதுக்கு அடுத்து இப்போ நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நண்பா. இப்போ நான் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கு அடுத்து அந்த அல்ட்ராசோனிக் சென்சார் பக்கத்துல என் கையை கொண்டு போக அந்த லைட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா லைட் எரியும் நண்பா. கை வந்து சென்சார் பக்கத்துல போக அலாமும் அடிக்கும் நண்பா. இப்போ நம்ம வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதுக்காக இப்போ நம்ம வந்து வாட்டர் டேங்க்ல எல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறது. ஸோ அதுக்காக இப்போ நம்ம வந்து டெமோக்காக இப்போ நான் வந்து பக்கெட்ல நான் இப்போ செட் பண்றேன். உங்களுக்கு வேணா நீங்க வந்து வாட்டர் டேங்க்ல வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து வாட்டர் டேங்க்ல வைக்கும் போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரொம்ப வரும்போது பசர் அடிக்கணும்னு நினைச்சுக்கலாம். அந்த ப்ரோக்ராம்ல அந்த சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த யூனிட் மட்டும் வேணா நீங்க மாத்தி போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த அல்ட்ராசோனிக் சென்சார் அந்த பக்கெட்டுக்குள்ள ஃபேஸ் பண்ணிருக்க மாதிரி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கு அடுத்து தண்ணி ஊற்றி நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நண்பா.